ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்களில் ஏற்பட்ட சுரக்கங்கள் அடுத்த மாதத்தில் தீர்க்கப்படும் என்று ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு மற்றும் பொது விநியோக அங்காடி, மக்கள் அங்காடி ஆகியவை அமைந்துள்ளன. இங்கு சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களின் இருப்பு நகர்வு, தரம் மற்றும் தொழிலாளர்கள் நலன் ஆய்வு குறித்த ஆய்வை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த ஆண்டு 2023-24 32.47 லட்சம் டன் நெல் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 2 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கிய பாமாயில் டெண்டரை தற்போது 3 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் வழங்க முடியாத குடும்ப அட்டைகள் 2.8 லட்சம் பேருக்கு வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாகவும், ரேஷன் அரிசி கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அது வரும் மாதத்தில் முழுமையாக அந்த டிலே, பர்டிகுலர்லி இந்த பருப்பு மற்றும் எங்கேயுமே கொடுக்காம இல்லை, ஆனால் டிலேடாக இந்த பருப்பு மற்றும் பாமாயில் கொடுத்ததையும் மாண்பு முதலமைச்சர் ஆணைக்கின 2 அமைச்சர்களும் ஆய்வு செய்து எங்கள் அதிகாரிகள்கிட்ட அது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி களத்தில் போய் பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக இங்கே சப்ளை இருக்குது, அதே மாதிரி குவான்டிட்டியை மட்டும் காட்டாமல் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக இல்லை வேரியேஷன்ஸ் அப்படி பார்க்கும்போது சற்று மதுரை ரீஜனில் எங்களுக்கு சில சவால்கள் தென்பட்டு வந்தது. இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனில் ஆங்காங்கே சில சவால்கள் இருக்கும்போது அதை உடனடியாக அந்த இன்டர் குடோன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறதுக்கு நடவடிக்கை கண்காணிக்கப்பட்டு வருகிறது.